ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் தற்போது எதிர்வினையாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை இதுவரை வரலாறு காணாத வகையில் நாங்கள் தாக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் வரலாறு காணாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி பழிவாங்கும் என்று ஈரானிய அமைச்சரவை, அதாவது புரட்சிகர காவல்படை IRGC என்று சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதையடுத்து ஈரான் எதிர்வினையாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை ஏற்கனவே நேற்று தினத்தில் கூட இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது மிகப்பெரிய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டதாக, நீங்கள் போரை தொடங்கிவிட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை என ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் போர் என்பது மிக தீவிரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அதன் விளைவாக தான் அயதுல்லா அலி கமேனி என்று கொல்லப்பட்டார். இந்நிலையில் தான் அவர் கொல்லப்பட்ட பிறகும் கூட அரசு ரீதியாக, நிர்வாக ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஈரான் மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது ஈரானுடைய அடுத்த தலைவர் யார் என்பது தேர்வு செய்வதற்கான பணிகள் ஒரு புறம் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் கூட, மறுபுறம் புரட்சிகர காவல்படை என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய தலைவரை நீங்கள் கொன்று குவித்து விட்டீர்கள், ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விளைவை சந்திக்க போகிறீர்கள், ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது தொடுக்க இருக்கின்றோம் என்ற பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இதனால் ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் தங்கள் வசம் இருக்கக்கூடிய, தங்களுக்கு மிக பலமாக பார்க்கப்படக்கூடிய ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் ஈராக் மற்றும் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் குறிவைத்து தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஈரான் விடுத்திருக்கூடிய இந்த எச்சரிக்கை செய்தி என்பது போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியோடு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதனால் மிகவும் ஆத்திரமடைந்த ஈரான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது வரலாறு காண மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் தொடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போர் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக தீவிரத்தன்மை நோக்கி நகர்த்துகிறது என்றுதான் பார்க்க வேண்டும். அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாலும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து என்னவென்றால், அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த போர் என்பது இருக்கும் என்று தெரிவித்தார். அதாவது ஈரானுடைய ராணுவ நிலைகள், குறிப்பாக அணு ஆயுத தளங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து அடுத்த ஒரு வாரத்துக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று தெரிவித்தார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கின்றது, அதற்காக அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தீவிரமாக கூடிய பட்சத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக தீவிரமாகும். அப்படியானால் இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதோடு ஈரான் தாக்குதல், பதில் தாக்குதல் என்பது மிக தீவிர தன்மையை நோக்கி போகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேல் மீது மட்டுமல்லாமல் அமெரிக்கா நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, குறிப்பாக பக்ரைன், ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள், குவைத் உள்ளிட்ட கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைகளை குறிவைத்து தாக்குகிறார்கள். அப்படி தாக்கும் போது அந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இது முழுக்க வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இந்த போருக்கு கொண்டு வரப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு இந்த போர் முடிவுக்கு வருமா என்றுதான் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் கூட ஈரான் நாங்கள் கடைசி வரையில் போராடும் என்று தெரிவித்திருப்பதன் மூலமாக இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக வேகமாக அதீத தன்மையோடு சென்று கொண்டிருப்பதான் பார்க்க முடிகிறது. அதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.